ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்துட்டு சில நேரங்களில் வந்து ஷார்ப்னஸ் வந்து இழந்து போயிடும். நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சோம் அப்படின்னா சரியாக அரைப்படவே செய்யாது. அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஐஸ் கட்டிகள் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 ஐஸ் கட்டி அளவில் நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம். நான் என்னோடய மிக்ஸி ஜார் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 க்யூப் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்குன்னா கூட 2 க்யூப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிக்ஸியில் வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்ல ஷார்ப் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்துட்டு நல்லா ஷார்ப் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் ஒரு டிப்பு தான். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஏதாவது அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து அரைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நான் ஒரு டைம் தான் வந்து அரைச்சேன். இதுவே வந்து போதும். நல்லாவே நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி வந்து வைக்கிறப்போ நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து அழுகி போயிடும். இந்த வெங்காயத்தை நீங்கள் வாங்கினப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து விட்டுருங்க. ஒன்றொன்றுத்தையும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவும் இருக்கும். அது சீக்கிரமாக அழுகி போகவும் செய்யாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்துலேயுமே இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா? 2 2 3 3 இருக்கிறத தனித்தனியாக வந்து பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக இது அழுகி போகாது. முக்கியமாக மழைக்காலத்தில் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழம் வந்து நம்ம காயை வாங்கிட்டோம் சில நேரங்களில் சீக்கிரமாக நம்ம பழுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே மாங்காய் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து சுருட்டி வச்சுருங்க. காற்று போகாத மாதிரி நல்லா சுருட்டிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இப்படி பேப்பர் வச்சு நல்லா காற்று போகாத மாதிரி சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாளே வந்து மாங்காய் வந்து பழமாயிடும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி வந்துட்டு சீக்கிரமாக வந்து மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து அதை நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு தீயில் இந்த கத்தியை வந்து நல்லா வந்து காட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் காட்டினீங்கன்னா போதும். இப்போ இந்த அடுப்பு தீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பீங்கான் கப்பு இருக்கும் பார்த்தீங்களா? இதை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி இந்த பேக் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கத்தியை வந்து தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். கத்தியோட ஓரங்களில் நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இப்படி தேய்க்கிறப்போ அந்த கத்தியோட முனைகள் வந்து நல்லா வந்து கூர்மையாயிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியை ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வெளியில் கொடுத்து ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி 2 முட்டை 3 முட்டைலாம் அடுக்கி வைக்கிறதுக்கு முட்டை ட்ரே தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா? உப்பு வந்துட்டு ஜாடியிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ வந்து போட்டு வச்சுருப்பீங்க. இந்த உப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து முட்டையை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம வந்துட்டு முட்டை ட்ரேயில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதில் வந்து வச்சுக்கலாம். வைக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த நீள் வாக்கில் இருக்குது பார்த்திங்களா? அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா முட்டை வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூடான தண்ணியில் நீலத்தை ஊற்றி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடான தண்ணியில் உஜாலா நீலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நீலம் வந்து 1 சொட்டு இல்லை 2 சொட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கம்மியான அளவே எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் வந்து 1 சொட்டு போதும், இல்லை ஒரு 2 சொட்டு போதும். 2 சொட்டு நீலம் வந்து சேர்த்துட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும். இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக சூடானா போதும். இப்போ இந்த தண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்போதே இதை நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை துடைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து காட்டன் கிளாத் பழைய நைட்டி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த தண்ணியில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க.
இப்போது இதை வச்சு நம்ம எதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி, இல்லை கதவுகளில் ஜன்னலில் வந்துட்டு கண்ணாடிலாம் வந்து போட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஜன்னல் கண்ணாடிகளில் வச்சு நம்ம வந்து துடைக்கிறப்போ நல்லா வந்து இது க்ளீன் ஆகும். பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தண்ணி வச்சு துடைக்கிறப்போ கூட ஒரு மாதிரி திட்டு திட்டாக தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் கண்ணாடியோட உள்பக்கம் வந்து தேய்ச்சிருக்கேன். உள்பக்கம் தேய்க்கிறப்போ கூட அவ்வளோவா நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் வெளிப்பக்கம் ஜன்னலில் தேய்க்கிறப்போ நல்லா நமக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா வெளிப்பக்கம் வந்து தூசி அதிகமாக படியும் இல்லையா. இந்த மாதிரி வெளிப்பக்க ஜன்னலும் சரி, உள்பக்க ஜன்னல் கண்ணாடியும் சரி, எந்த கண்ணாடினாலும் நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். இதை வந்து நார்மலாக நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து பளிச்சுன்னு மாறிடும். இதை நீங்கள் வந்து அதிக தண்ணியோடு தொடச்சிங்கன்னா இன்னொரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து திட்டா தெரியாது. நல்லா நார்மலாக வந்து க்ளீனாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தொடச்சி முடிச்ச பிறகு பார்க்குறப்போ ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும். நம்ம தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும். இந்த நீல தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். உஜாலா நீலத்தை நம்ம துணிகளுக்கு நீளமாக வந்து மாற்றுறதுக்காக தான் வந்து பயன்படுத்துவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு வந்து மாறிடும் நம்மளோட கண்ணாடி எல்லாமே. இப்போ இதை வந்து நம்மளோட முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியிலே வச்சு தேய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து நல்லாவே வந்து அழுக்காக இருக்குது. இப்போ இதை வச்சு வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து பார்த்துருப்போம். விபூதி போட்டு க்ளீன் பண்ணுறது, பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி நம்ம க்ளீனிங் லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணாலும் கூட க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து துடைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லிக்யூட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ நல்லாவே வந்து பளிச்சுன்னு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து தொடச்சி விட்டிங்கன்னா போதும். அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம இதை துடைக்கிறப்போ ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும். இப்போ ஃபுல்லாக நான் வந்து தொடச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கிறேன். நல்லா வந்து பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய ட்ரேயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அழுகி போன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து முதல்ல வந்து தனியாக எடுத்துருங்க. ஏன்னா ஒன்று அழுகி போய் இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே வந்துட்டு மற்றதும் வந்து சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்துகிட்டு போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிசியை அதை வந்து உறிஞ்சிக்கும். இதனால் வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் நிறைய வாங்கி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அரிசிக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்து வண்டுப்புழு பூச்சி வந்து வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகாவை இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாம். நீங்கள் வந்து அரிசி வந்து கொட்டி வைக்கிறப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தட்டி வைங்க. லேயராக வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டுப்புழு பூச்சி வரவே வராது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.